கண்ணபிரான் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியைப் பற்றிய வரலாறு. வேடர் குலத் தலைவனின் மகனாகப் பிறந்த திண்ணன் இயல்பாகவே வேட்டையாடும் குணம் கொண்டவர். ஒருநாள் காட்டில் இருந்த சிவலிங்கத்தைக் கண்டதும் அவர் மீது அபார அன்பு கொண்டார். சாஸ்திரங்கள் ஆகம விதிகள் தெரியாத திண்ணன் தன் அன்பை சிவனுக்கு வெளிப்படுத்தினார். இறைச்சியை உணவாக படைத்து தன் வாயில் இருந்த நீர் மூலம் அபிஷேகம் செய்தார். லிங்கத்தின் கண்ணில் இருந்து இரத்தம் வருவதைக் கண்டு தன் கண்ணை அம்பாள் தோண்டி லிங்கத்தின் கண்ணில் பொருத்தினார். மற்றொரு கண்ணிலும் இரத்தம் வர தனது மற்றொரு கண்ணையும் தோண்ட முற்பட்ட போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி தடுத்தார். திண்ணனின் தூய பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு கண்ணப்பர் என்ற பெயரைச் சூட்டி நாயன்மார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். ஆகம விதிப்படி பூஜை செய்யாவிட்டாலும் அன்பால் சிவபெருமானை தன் வயப்படுத்தினார். உடல் உறுப்பை சிவனுக்காக தியாகம் செய்த அபூர்வ பக்தி. சிவனை தந்தை தலைவனாக எண்ணி தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இந்த கதை பக்திக்கு ஜாதி, குலம், ஆகம விதிமுறை முக்கியமல்ல, தூய அன்பு மட்டுமே போதும் என்பதை உணர்த்துகிறது. நன்றி.